கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வேதனை இன்று முடிவுக்கு வரும். இந்த காலை நேரத்தில் அப்பா அருமையான வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்கள் வேதனை இன்றோட ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், தியங்கி கொண்டு இருக்கலாம். எனக்கு எத்தனையோ நாட்களாக வேதனை இருக்குது பிரதர், எனக்கு அந்த வேதனை போக மாட்டேங்குது, அந்த வேதனை போனால் தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சமாதானத்தோடு போங்க. உங்களுடைய வேதனை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாரங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அப்பா எனக்கு தெரியும் என்று சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் 5 சாப்டர் verse 34. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டுமாய் சொல்கிறாங்க, நீ சமாதானத்தோடு போங்க. இன்று அப்பா உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுவேன் என்று அப்பா சொல்கிறாங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Psalms 32 verse 10. துன்மார்கருக்கு அநேக வேதனை உண்டு. அப்பாவுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் அநேக வேதனை உண்டு, அப்பாவை நம்பி இருக்கிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். வேதனை யாருக்கு? துன்மார்கருக்கு. அப்பாவுக்கு பயப்படுகிற உங்களுக்கு அப்பா உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாங்க. அதனால தான் இங்கே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை சுற்றி அப்பாவுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்பாவோட வார்த்தை சொல்கிறாங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். அப்பாவின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட உங்களுக்கு வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டம் வராது என்று சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வேதனையோடு கூட பார்த்தாலும் சரி, எந்த பாரத்தோடு கூட பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அப்பா சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா வேதனைகளையும் நான் மாற்றி போடுவேன் என்று சொல்கிறாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், Matthew 4 chapter verse 24ல், அப்பொழுது பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த பலவிதமான வேதனையோடு கூட தான் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கீங்க. மத்தேயு 11:28 அப்பா சொல்லுவாங்க, Matthew 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. இந்த காலத்தில் அப்பா சொல்கிறாங்க, புதிதாய் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் அப்பா சொல்கிறாங்க, அப்பா கிட்ட வாங்க, வேதத்துக்கிட்ட வாங்க, பைபிள்கிட்ட வாங்க, வந்து அதிகமாக படிங்க. அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, சகல விதமான வியாதியாக இருந்தாலும் சரி, பலவிதமான வேதனைகளாக இருந்தாலும் சரி, சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஒரே வார்த்தை, அவர்களை சொஸ்தமாக்கினார். முடிந்து விட்டது. என்ன பிரச்சனையோடு வந்தாலும் சரி, என்ன போராட்டத்தோடு வந்தாலும் சரி, அப்பாவுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உண்டு. இன்றைக்கி அநேகர் எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க பிரதர், இப்படியும் பயந்து கொண்டு மக்கள் நீங்கள் இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உண்டு. அதே மத்தேயுல 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், Matthew 8:29ல், அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார். இங்கே யாரை பார்க்குறோம்? 2 பிசாசு பிடித்த மனிதர்கள். verse 28 பாருங்கள். அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேதக்கல்லிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். ஏசப்பா அந்த ஊருக்கு தான் வந்தாங்க. அந்த பிசாசால் அந்த ஊர்லேயே இருக்க முடியல. அல்லேலூயா. இன்றைக்கி ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எந்த பிசாசும் உங்கள் வீட்டில் இருக்கவே முடியாது. எங்களை துரத்துறதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் பிசாசை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா பிசாசுகள், உங்களுக்கு விரோதமாக நம்பர் 1 மந்திரவாதி செஞ்சுருந்தாலும் சரி, அது ஒன்றும் வாய்க்காது. உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் எல்லையை விட்டு என்ன ஆகும்? எல்லாம் ஓடி போயிடும். எல்லா வேதனைகளையும் அப்பா மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறாங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஐசாயா 66 chapter verse 7ல், பிரசவ வேதனை படும் முன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை
பெற்றாள். இன்னைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சேஃப் டெலிவரி வேணும்னா இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக டெய்லி சொல்லுங்கள். பிரசவ வேதனை வரும் முன், கர்ப்ப வேதனை வரும் முன் பிள்ளையை பெற்றாள். அப்போ உங்களுக்கு சேஃப் டெலிவரியை கொடுப்பாங்க. அதுலேயே 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாலும் அப்பா சொல்லுவான், பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறான பிரசவத்தை தடுப்பேனோ. பிள்ளை இல்லாதவங்களும் நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள். அப்பா பெற பண்ணுகிறவர் நீங்கள் தான், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீங்கள் தான். உங்களால் எனக்கு என் கர்ப்பத்தில் குழந்தையை கொடுக்க வல்லமை உண்டு, பெற பண்ணுகிறவர் நீங்கள் தான் சொல்லி கேட்கும் பொழுது அப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே பிரசவ வேதனை கர்ப்ப வேதனை என்று பார்க்கிறோம். இது ஆரம்பத்தில் ஏவாளுக்கு வந்த ஒரு சாபம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அப்பா இந்த சாபத்தை கொடுக்குறாங்க. நீ பிள்ளை பெறும்பொழுது வேதனையோடு தான் பிறப்பிப்பா என்று சொல்கிறாங்க. ஏசப்பா சாபம் கொடுக்குற தேவன் அல்ல, அந்த சாபத்துக்கும் பரிகாரி யார்? ஏசப்பா தான். அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம் verse 18 பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் 3:18 அப்பா இந்த பூமியில் முள்ளும் முளைக்க வைக்கிறாங்க. முள் எதுக்கு அடையாளம்னா சாபத்துக்கு அடையாளம். என் பிள்ளைகள் சாபத்தோடு கூட இருக்கக்கூடாதுன்னு நல்ல எண்ணம் அப்பாவுக்கு. அதுக்காக தான் நமக்காக என்ன பண்ணாங்க? கல்வாரி சிலுவையில் மரித்தாங்க. அந்த கல்வாரி சிலுவையில் பார்த்தீங்கன்னா அப்பா தலையில் முள்முடியை வைத்திருப்பாங்க. அந்த முள்முடி எதுக்கு அடையாளம்னா நம்மளுடைய எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில் சுமந்துட்டாங்க. அந்த வேதனையும் நாம் படக்கூடாது என்பதற்காக எல்லா சாபங்களையும் அப்பா கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவி நம்மளை சுத்திகரித்து என்ன பண்ணாங்க? பரிசுத்தப்படுத்தினாங்க. எல்லா வேதனைகளையும் அப்பா எடுத்து போட்டாங்க. நாம் என்ன செய்யணுமா? அப்பா கிட்ட சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் Psalms 139 verse 24 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அப்பாட்ட கேட்கணும், ஏதாவது வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கா? உங்களுக்கு பிரியம் இல்லாத நான் என்னத்தையா செய்கிறேன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட நம்ம சொல்லணும். வேதனை உண்டாக்க வழி என்னது உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது அப்பா உங்களை நித்திய வழியில் நிச்சயமாக இந்த காலை நேரத்தில் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக மீண்டும் முதல் நம்ம பார்த்த அந்த வாக்குத்தத்த வசனத்தையே பார்க்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், மார்க் 5th chapter verse 34 அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு அந்த வேதனை போனதுக்கு காரணம் என்ன? அந்த அம்மாவுடைய விசுவாசம். அந்த விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோட போ. 25ஆம் வசனம் verse 25 அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த அம்மா 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆஸ்தி எல்லாத்தையும் போய் டாக்டர்கிட்ட கொடுத்து அழிச்சிட்டாங்க. கடைசியாக எங்கே வந்திருக்காங்க? ஏசப்பாட்ட வராங்க. இதே போல தான் நாமும் நம்மளால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு கடைசியில் ஏசப்பாட்ட வரோம். இந்த அம்மா முதல்ல விசுவாசமாக இருந்து அப்பாட்ட வந்திருந்தாங்கன்னா அந்த அம்மாவோட ஆஸ்தி போயிருக்காது, சொத்து போயிருக்காது, எதுவும் போயிருக்காது. விசுவாசம். பாருங்கள், அந்த வசனம் மீண்டும் படிக்கிறேன். மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதுதான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க. விசுவாசமாக இருங்க, அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. அவங்க என்னென்ன காரியத்தில் வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட, பாரத்தோடு கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறீர். உங்களுடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்கா இப்பொழுதே இந்த நொடியை நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. ஐசியூவில் இருக்க எல்லாருக்கும் விடுதலை நீர் கட்டளை எடுக்கிறீர். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக, நீ கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக, இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், இல்லாத உறுப்புகளை இப்பொழுதே நீர் உண்டாக்குகிறதற்காக நன்றி தகப்பன். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறேன், திமிர்வாதக்காரங்களை சொஸ்தமாக்குகிறேன், பிறவி குருடர்களுக்கு சொஸ்தமாக்குகிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா.
குழந்தை இல்லையேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் இப்போது நீ பேசினது போல பெற பண்ணுகிறவராகிய தேவன் நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். அதே போல் பிரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் நீங்கள் பிரசவ வேதனை வரும் முன், கர்ப்ப வேதனை வரும் முன் பிள்ளையை பெற்றால் என்ற வார்த்தையின்படி அருமையான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். திருமணமாகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறாங்க. உங்கள் பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்ண போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியில் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக எல்லாவற்றிலிருந்து விடுதலை. அப்பா சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி அப்போ அவங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான முடிய பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்கள், அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஏசப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.